700 வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டு பிரதமருக்கு ஒரு புகார் கடிதத்தை அனுப்புகிறார்கள். அது ஒரு நீதிபதியை பற்றிய புகார். அதனால நான் அந்த நீதிபதியை பற்றிய புகாருக்குள் செல்ல விரும்பவில்லை. அந்த நீதிபதியை பற்றிய புகார், ஒரு நீதிபதி பத்தின புகார். அது பிரதமருக்கு 700 வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வழக்கறிஞரும் அவங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர், ஃபோன் நம்பர், சேம்பர் நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. மொட்டக்கடதாசி கிடையாது. 700 அட்வொகேட்ஸ் இதில் சைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு நீதிபதியை பற்றிய புகார். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. சோன்சோ ஜட்ஜுன்னு அந்த ஜட்ஜு பேரை சொல்லிட்டு, is closely associated with senior advocate J. Ravindran, who is the additional advocate general of Tamil Nadu and a close relative of Dayanidhi Maran MP, who is a close relative of Chief Minister M.K. Stalin. Sensitive and important portfolios are being allotted to judges only in consultation with J. Ravindran. எந்த நீதிபதி எந்த தன்மையான வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பது ரவீந்திரன் தான் ஆலோசனை சொல்றாரு. In consultation with J. Ravindran, who is a DMK appointee and an ardent critic of central government in DMK lines. J. Ravindran is canvassing the candidature of one lady advocate, his junior, named Ms. Sneha, for her elevation as the judge of Madras High Court. Madras High Court judge ஆகணுன்றதுக்காக அவங்க ஜூனியருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. Recently, advocate Srimati Sneha had arranged for the inauguration of a program by name Rejuvenation for the judges and court staff, and the same was organized with the help of Health Secretary Ravindran. அப்படின்ட்டு இன்னும் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வருது. இந்த ரவீந்திரனோட தூண்டுதல்